பீரியட்ஸோட ஃபர்ஸ்ட் 15 டேஸ்ல ஃபிளாக்ஸ் சீட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் 15 டேஸ்ல செசமே சீட்ஸ் சாப்பிடுங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹார்மோனல் இம்பேலன்ஸ், பிஎம்ஓஎஸ் இதெல்லாம் இருந்தா கரெக்டா? ஸோ இது நிஜமாவே ஹெல்ப்ஃபுல்லா இல்லை இது இன்னொரு சோஷியல் மீடியா ட்ரெண்டான்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம் ஹோமியோபதிக் பிரியர்களே, நான் டாக்டர் திவ்யா தங்கராஜ், எம்டி, ஹோமியோபதிக் கன்சல்டன்ட். ஸோ உங்களுக்கு பிஎம்ஓஎஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஒரு உங்கள் ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். உண்மையாக சொல்ல போனால் சீட் சைக்கிளிங் மட்டுமே உங்கள் பீரியட்ஸை ரெகுலராக ஆக்காது. ஆனால் இந்த சீட் சைக்கிளிங்கில் இருக்கிற சீட்ஸ் லைக் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், பூசணி விதை, சூரியகாந்தி விதை, எள்ளு, இதுல அதிகமான அளவுல லிக்னின்ஸ் இருக்கு. இது ஈஸ்ட்ரோஜன் மெட்டாபாலிசமை சப்போர்ட் பண்ணுது. இதுல ஜிங்க் மற்றும் செலீனியம் இருக்கு. இது ப்ரொஜெஸ்டரான் அண்ட் தைராய்டு ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. இதுல நல்ல கொழுப்பு இருக்கிறதுனால இது இன்ஃப்ளமேஷன் குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது அண்ட் பெண்களோட எக் குவாலிட்டியை மேம்படுத்துது. ஸோ இது சாப்பிட்டா மேஜிக் ஆயிருமான்னு கேட்டிங்கன்னா ஆகாதுதான். ஆனா இதுல நிறைய சத்து இருக்கிறதுனாலையும் அண்ட் இது ஒரு ஹார்ம்லெஸ் எடிஷன் மாதிரி நீங்க கண்டிப்பா உங்க டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ், பிஎம்ஓஎஸ் ஒரு கன்சீவ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த சீட் சைக்கிளிங் மட்டுமே உங்க ஹார்மோன்ஸை ஒரு நாள்ல பேலன்ஸ் ஆக்காது. ஆனா நம்ம ஊட்டச்சத்து உள்ள சாப்பாடு, ஹார்மோன் சப்போர்ட், குடல் ஆரோக்கியம் மற்றும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கூட சீட் சைக்கிளிங் பண்ணணும்னா இது சூப்பரான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். நான் என்னோட கிளினிக்ல நிறைய ஃபீமேல் பேஷண்ட்ஸ்க்கு இது ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ சீட் சைக்கிளிங் எப்படி பண்ணணும்னு தெரியணும்னா கீழே கமெண்ட்ல சீட் சைக்கிளிங்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதை அனுப்பி வைக்கிறேன்.